ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடியினுடைய கட் ஆஃப் அனலைசிஸ், எஸ்ஜிடியுடைய ஃபைனல் ஆன்சர் கீ மற்றும் ரிசல்ட் நேற்று வெளியானதை தொடர்ந்து எவ்வளவு மதிப்பெண்கள் இருந்தால் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கான ஒரு அனலைசிஸ், எத்தனை மதிப்பெண்கள்லேருந்து எத்தனை மதிப்பெண்கள் வரைக்கும் எத்தனை நபர்கள் எடுத்திருக்காங்க, டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ மதிப்பெண்கள் இருந்தால் நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு மொத்த அனலைசிஸ் மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம். மேக்ஸிமம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மேக்ஸிமம் உங்களுக்கு கரெக்டாக அனலைஸ் பண்ணிங்கன்னா அதை நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக 110லேருந்து 126 மதிப்பெண் வரைக்கும் எடுத்தவங்க 216 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ 107லேருந்து 109 வரைக்கும் 157 நபர்களும், 106லேருந்து 101 மதிப்பெண் வரையும் 600 நபர்களும், 100 மதிப்பெண்கள் அப்படிங்கிறவங்க 143 நபர்களும் எடுத்திருக்காங்க. டோட்டலி 1113 பேர் எடுத்திருக்காங்க 100க்கு மேலே. இந்த 1113 பேருக்கும் 100% வேலை உறுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் சொல்ல முடியும். இவங்கெல்லாம் ஜென்ரல் கேட்டகரியிலேயே வேலைக்கு போயிடுவாங்க. இவங்களுக்கு எந்த டவுட்டும் வேலையில் கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, நாங்கள் 100 மதிப்பெண்களுக்கு கீழே எடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னிங்கன்னா, உங்களுக்கு 95 மதிப்பெண்கள், 95லிருந்து 100 மதிப்பெண்கள் வரையும் இருக்கிறவங்களுக்கும் 98% பணி நியமனம் உறுதி. இதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த 2% 100% சொல்லலாம். அந்த 2% ஏன் சொல்ல அப்படின்னும் போது கட் ஆஃப் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாங்க. ஏன்னா இன்னும் வந்து அந்த 2013லேருந்து டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான அந்த கிரேஸ் மார்க்லாம் ஒன்றும் ஆட் பண்ணல. ப்ளஸ் பிஎஸ்டிஎம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ப்ரியாரிட்டிஸ் மாறும். அதன் அடிப்படையில் சொல்கிறேன். 98% பணி நியமனம் உறுதி. சரி, ஓகே. அப்போது 95லேருந்து நம்ம 100 வரைக்கும் சொல்லிட்டோம். அப்போ 90 மதிப்பெண்கள், சரிங்களா? 90 to 95 அந்த மதிப்பெண்களுக்கு நீங்கள் கேட்கலாம். 90 to 95, ஒரு நிமிஷம். 90 to 95 மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு பணி நியமனம் கிடைக்குமா அப்படின்னா 90% வாய்ப்புகள் இருக்குது. 90 to 95 மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு, சரிங்களா? அடுத்து 85 to 90 மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு, சரிங்களா? 85 to 90 மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு 80% வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 80 to 85 மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு 70% வாய்ப்பு இருக்குது. இதன் அடிப்படையில் தான் நம்ம பர்சன்டேஜ் சொல்ல முடியும். பர்ஃபெக்டாக இந்த மதிப்பெண் இருந்தால் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போது யாராலையும் அனலைஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் இருந்திங்கன்னா இத்தனை பர்சன்டேஜ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதே மாதிரி 80 மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கும் வேலை கிடைக்குங்க. கிடைக்க முடியாது, கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வேரி ஆவீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இது ஃபிசிக்கலி டிசபிள்டெல்லாம் 80 மதிப்பெண்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கூட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் உங்களுக்கு ஒரு 3 வாரத்துக்குள்ளாக ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியாயிரும். அப்போ உங்கள் சந்தேகங்களுக்கு எல்லாத்துக்குமே விடை கிடச்சிரும். பொறுத்துருங்க. அதுக்குள்ளே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்